தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நேற்றுக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு நீண்ட ஸ்பீச் ஒன்று கொடுத்துட்டு இருந்தார்ல கரூரில். அந்த ஸ்பீச்சில் ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணி நேற்றுலேருந்து இன்னைக்கு காலையில் வரைக்கும் பலர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மூத்த அரசியல்வாதி யாருன்னா நம்ம அண்ணன் துரைமுருகன் அவர்கள். யாருன்னா திமுகவோட துரைமுருகன் அவர்கள் என்ன பேசியிருந்தாரு, இது என்ன ஒரு முதலமைச்சருக்கான ஒரு ஸ்பீச்சாகவே இல்லையே, இது காயலங்கடகாரர் பேசுகிற மாதிரி ஒரு ஸ்பீச்சாக பேசி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம வழக்கம் போல் நம்ம துறை அண்ணனும் என்னன்னா, இது பெஸ்ட் ஸ்பீச்லாம் கிடையாது, சச் அ சீப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விமர்சனம் பண்ணியிருந்தார். ஒரு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சா? நீங்கள் செக்ரட்டரியேட்டில் போய் உங்களோட முதலமைச்சர் சிஎம் நாற்காலியில் உட்காந்து நீங்கள் மொபைலில் பார்த்து எடுத்து பாருங்கள், இப்படியே ஒரு முதலமைச்சர் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் 2 டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் இப்போது கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, இந்த ஆக சங்கிலி பறிப்பு, தாலி அறுப்பு, அதை தாண்டி ஒரு பெண் எம்எல்ஏ சட்டசபையில் கேள்வி கேட்டால் கூட உன் பாவாடையை இது நான் சொல்கிறது கிடையாது, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் சொன்ன விஷயம், உன் பாவாடையை தூக்கிப்பார் அங்கே தெரியும் திராவிட மாடல்னு சொல்லிட்டு பதிவு பண்ண விஷயங்கள்லாம், அதுவும் அனந்தநாயகின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எம்எல்ஏ கிட்ட பதிவு பண்ண விஷயம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் பேசியிருந்தார், வைணவமா சைவமா, வைணவம்னா படுத்துட்டு பண்ணுறது, சைவம்னா நின்றுட்டு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு கொச்சையாக பேசின இந்த ஸ்பீச் தான் எல்லாரும் ரசிக்கிறாங்களா? ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு பேசுறதும், இந்த மாதிரி இது பொது வழியில் அவ்வளோ கொச்சை இத்தனை ஆண்டுகள் அரசியல்வாதிகள் பேசிட்டு வந்தாங்களே, அதை கட்சிக்காரங்க கூட 4 பேர் கூட பார்க்க மாட்டான். அது யூடியூப்ல லைவ் போட்டால் கூட நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ யார் பேசினா கூட கட்சிக்காரங்க கூட சரக்கு போடாமல் ஒரு பியர் போடாமல் கூட அவனால் பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தர மட்டமாக இருக்கும். பூமர் ஸ்கிரிப்ட், பூராவே பூமர் ஸ்கிரிப்ட். அதுதான் இன்றைக்கி விரும்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். சினிமாகார மாதிரி தான் பேசுவான். அவனால் என்ன இது பண்ணாலும், தலைகீழ நின்னாலும், இத்தனை ஆண்டுகள் நடித்ததுக்கப்புறமா சினிமாவில் எப்படி ஒரு பழக்க தோஷம் இருக்கோ, அதே பழக்க தோஷத்தெலாம் மக்கள்கிட்ட இயல்பாக பேச முடியும். ஆனால் அப்படி பேசினாலும், நான் லஞ்சத்தை குறைச்சிருக்கேன்ப்பா, நான் சிஸ்டத்தில் பல சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கேன்ப்பா, பல மாநகராட்சியில் பல கார்பரேஷனில் என்னென்னா ஒன்றுக்கு டபுளாக பல ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபண்ட் ஒதுக்கியிருக்காங்கப்பா, அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்கோங்கப்பா, அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2000 கோடிக்கான ப்ராஜெக்ட் எங்கள் பிரிகேடு நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் ஒதுக்கப்பட்ட ப்ராஜெக்ட், அப்பேற்பட்ட 2000 கோடிக்கான ப்ராஜெக்டை நாங்கள் கேன்சல் பண்ணி நம்மளோட நிலத்தையும் நம்ம பாதுகாத்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களும் பேசியிருக்காரு. லஞ்சம் கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், அண்ணன் இருக்கேன், உங்கள் விஜய் இருக்கேன், உங்கள் விஜய் இருக்கேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசினார். அதெல்லாம் யாருக்கு கண்ணுக்கும் தெரியல. லஞ்சத்தை மாற்றி ஒழிக்கிறதுக்கான முன்னேற்பாடு எடுத்திருக்காரு. இப்பேற்பட்ட பல விஷயங்களை முன்னேற்பாடு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒருத்தரும் பேசல. இந்த ஸ்பீச் சீப் ஸ்பீச்சாக இருக்குது. இது பெஸ்ட்டு ஸ்பீச்லாம் கிடையாது. போய் ஒப்பாரி வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஒப்பாரி வைக்கிறது, என்ன நீ வேலை இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசினாங்க. அதாவது என்னென்னா, விஜய் அவர்களை பார்க்க போய், பாவம் எங்கள் மக்கள் துடிக்க செத்துட்டாங்களே, பாவம் பூனைக்குட்டி செத்து போயிடுச்சே, பாவம் பச்சிளம் குழந்தை இப்படி செத்து போயிடுச்சே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா, ஓடி போயிட்டியேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் மேலே பழிய போட்டாங்க. அடுத்தது இப்போது அரசியல் பண்ணுறதுக்காக, சீப் அரசியல் பண்ணுறதுக்காக மக்கள் மேலே படி. கூத்தாடி பயலை பார்க்க போனே இந்த கூத்தாடிகளுக்கு எதுக்கு அரசு வேலைன்னு சொல்லிட்டு வழக்கு வேற போடுறாங்களாம். மதுரை உயர்நீதிமன்றத்தோட நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளையில் போய் வழக்கு வேற போட்டிருக்காங்க. யாருன்னா நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர்கள். இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே வழக்கறிஞர்கள் கள்ளக்குறிச்சியில் அரசு அலுவலகத்துக்கு பேக் சைடு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு கள்ளச்சாராயத்தை காய்ச்சி விற்று அதனால பல மக்கள் மோர் தென் 60 பேர்கிட்ட உயிரிழந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய கஜானாயிலேருந்து தான், நம்மளோட வரிபணத்துலேருந்து தான் பணத்தை தூக்கி கொடுத்தாங்க. அப்போ யாருமே கோர்ட்டுக்கு போகல. கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்த குடிகார பயலுங்களுக்கு எதுக்கே அங்கே மக்கள் பணத்தை, மக்கள் வரி பணத்தை தூக்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட கோர்ட்டுக்கு போகல. இதுதான் டபுள் ஸ்டாண்ட், இதுதான் சீப் பாலிடிக்ஸ், இதுதான் மக்களுடைய உணர்ச்சிகளையும் மக்களோட வலிகளையும் மக்களோட துயரத்தையும் பயன்படுத்தி பண்ணக்கூடிய சீப் பாலிடிக்ஸ். இது இப்போ யார் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? 2 கட்சிகள். ஒன்று திமுக, இன்னொன்று அதுக்கு வேலை செய்யக்கூடிய இன்னொரு தோழமை கட்சி. அது மக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2வது அதுக்கு அடுத்தது வரேன். இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கும் சரி நேற்றுக்கும் சரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிட்டு வர்றாரு. தொடர்ந்து பல நாட்களாக ஏன் டிவிகே விஜய் அவர்கள் கூட்டணியில் இருக்கிறேன், அவர் அமைச்சரவையில் நான் வெளியே வரலாம், உள்ளே போகலாம், நாங்கள் திமுகவுடன் நட்பு உறவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிட்டு வந்தார். இன்றைக்கி காலையில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன பேசி வச்சிருக்காருன்னா, ஏன் டிவிகேயும் டிஎம்கேயும் ஒரே அணியில் சேரக்கூடாது, பிஜேபியை எதிர்க்கிற ஒரு நோக்கத்தில் இவங்க எல்லாருமே 2 பேருமே ஒரே நோக்கத்தில் தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இவங்க நேரடியாக இன்னும் திமுகவும் எதிர்க்கல, ஸோ அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருந்தார். ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு விஷயத்த ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன்.
அதாவது அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுனேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே, அதாவது AMRUTன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே தான் இப்போ சமீபத்தில் பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது மாதிரி சூயஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை உள்ளே இறக்குறாங்க. இந்த சூயஸ் வந்து பல கண்ட்ரியால், பல நாடுகள்லேருந்து விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூன் மாதம் 2026 வருஷம், அதாவது இந்த போன மாதம் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு கையெழுத்து போட்டு நம்மளோட மக்களையே ஒட்டுமொத்தமாக அடமானம் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி போயிட்டு இருக்குல்ல, உண்மையிலே அது உண்மை. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த நிறுவனம் எப்போ வந்ததுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பிஜேபியோட முதுகில் ஏறி உட்காந்து தான் ஏடிஎம்கேயும் பிஜேபியும் 2016 to 21 வரைக்கும் கூட்டணியில் இருக்கும்போது 2018 வருஷம் நம்மளோட கோயம்புத்தூர் மாநகராட்சி உள்ள ஃபஸ்ட்டு இந்த சூயஸ் நிறுவனம் வருது. இவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா PPPன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு. அது பப்ளிக்கும், அதாவது நம்மளோட கவர்மெண்ட்டும் ப்ரைவேட்டும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவாங்க. இவங்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 20 வருஷத்துக்கு நம்ம மாநகராட்சி, அதை தாண்டி நகராட்சி, அதை தாண்டி வந்து பேரூராட்சிகள், ஊராட்சிகள், இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பைப்லைன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட வீடுகளை சுற்றி வந்து அண்டர் கிரவுண்ட் பைப்லைன்ஸ் போகும். நம்ம குடி தண்ணீர் யூஸ் பண்ணுறக்கூடிய நம்ம பஞ்சாயத்து தண்ணின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு வர்றதை, இந்த பைப்லைன்ஸை மெயின்டைன் பண்ணுறது, தண்ணி விடுறது, தண்ணியை சுத்திகரிப்பு செய்கிறது, நல்ல தண்ணியாக மாற்றுறது, வேஸ்ட் வாட்டர்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக நாங்கள் மேனேஜ் பண்ணி தரோம். ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த கவர்மெண்ட் எதுவுமே வேலை பார்க்க வேணாம், நாங்கள் வந்து PPP பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பு கீழே எல்லாத்தையும் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகள் கான்ட்ராக்ட் போட்டு 2018 வந்தாங்க. இப்போது கோயம்புத்தூரை தாண்டி சேலத்துக்குள்ளே வந்திருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 1035 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி, அதில் கிட்டத்தட்ட 294 கோடி ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், 395 கோடி ரூபா கிட்டத்தட்ட ஸ்டேட் கவர்மெண்ட்டும், அதை தாண்டி 414 கோடி ரூபான்னு நினைக்கிறேன். அது வந்து சூயஸ் நிறுவனம் என சேர்ந்து கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதை தாண்டி சூயஸ் நிறுவனத்தோட ஃபண்டு, இந்த 3 ஃபண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 1035 கோடி ரூபாவை டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா நம்மளோட சேலம் கார்பரேஷனில். சேலம் மாநகராட்சிக்குள்ளே இந்த திட்டம் வருது இல்லை, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் வருது. 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் நீங்கள் குடிக்கிறதுக்கோ, கழுவுறதுக்கோ, இல்லை வீடுகளுக்கு பயன்படுத்துறதுக்கு என்ன தண்ணி நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, யூ ஹாவ் டு பே. நீங்கள் வந்து தண்ணிக்கு காசு கொடுத்தே ஆகணும். லிட்டரு கணக்கில் உங்ககிட்ட மாதம் வசூல் பண்ணுவாங்க. இதுதான் கோயம்புத்தூர் மாநகராட்சி மக்களும் அதால் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ மறுபடி வந்து சேலம் மாநகராட்சிக்குள்ளே இந்த திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். உண்மையிலே இது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இதை வந்து கட்சிகள் இதை பிரச்சாரம் பண்ணணும், இதை பேசணும், எல்லாத்தையும் பேசணும். சும்மா வந்து இந்த கரூர் தேரத்தில் இருந்து ஒப்பாரி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதும், அது ஆக்சுவலாக கோரான விஷயத்த ரொம்ப ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. கோரான விஷயம், மக்கள் பிரச்சனையை ரொம்ப வந்து பேச மாட்டாங்க. சும்மா வந்து என்னென்னா நக்கல் நையாண்டி பண்ணிட்டு, சும்மா வந்து என்னென்னா அவரை விமர்சனம் பண்ணிட்டு, அவர் வந்து இங்கே பாருங்கள் சீப் பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்காரு, சாக்கடை பாலிடிக்ஸ் பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இது மாதிரிப்பட்ட திட்டங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தையும் மிகப்பெரிய வழக்குகளை போடணும். அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் அரசு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும், மக்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதும், அது வந்து சாக்கடை இந்த கூத்தாடிகளுக்கு போய் பார்க்க போகிறாங்க, கூத்தாடியை பார்க்க போன கூத்தாடிகளுக்கு போய் பணத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, வேலையை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறதும், அதுக்கு போய் வழக்கு போடுறதுல என்ன யூஸ் இருக்குது, என்ன பயன் இருக்குன்னு சொல்லுங்களேன். ஆக்சுவலாக இந்த நிறுவனம் வந்தாச்சு, ஜூன் மாதம் இந்த நிறுவனம் உள்ளே வந்தாச்சு. சூயஸ் 1035 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. 20 ஆண்டுகளுக்கு மக்கள் இனிமேல் பணம் கெட்டினா மட்டும்தான் தண்ணி. இதில் நீங்கள் ப்ரைவேட் வெல் வச்சுருக்கீங்க, கிணறு வச்சுருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரைவேட் வெல் இன்றைக்கி கிணறு இப்போ எத்தனை பேரோட வீட்டில் இருக்குது, எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸில் கிணறு இருக்குது. எல்லாருமே என்னென்னா வெளியே கார்பரேஷன் வாட்டர் வருது, பஞ்சாயத்து தண்ணி வருது, அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த பஞ்சாயத்து தண்ணி கார்பரேஷன்லேருந்து வரக்கூடிய தண்ணியை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் கடைசியில் இப்போ யாரை நம்பி இருக்கணும் தெரியுமா? ப்ரைவேட் கம்பெனி. ப்ரைவேட்டுக்கு நீங்கள் கரண்ட்டுக்கு காசு கட்டாமல் இருந்தால் எப்படி வந்து ஃபியூஸை பிடிக்கிட்டு போவாங்களோ, அதே மாதிரி இனிமே நீங்கள் தண்ணிக்கு காசு கட்டலைன்னா, 1 லிட்டருக்கு கட்டாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு எத்தனாயிரம் லிட்டர் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். யூ ஹாவ் டு பே. இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னா மிஸ்டர் விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி கொண்டு வந்தது யாருன்னா எடப்பாடி அவர்கள். இது யாரோட தலைமைக்கு கீழே இது கொண்டு வந்தாங்கன்னா, மிஸ்டர் மோடி அவர்களுடைய தலைமையில் தான் இந்த சூயஸ் என்ற நிறுவனம் உள்ளே வருது. ஸோ மக்கள் முடிஞ்சளவு பேசினா மட்டும்தான் அதுக்கான மாற்றம், நம்மளுக்கான ஒரு விடிவு காலம் என்னங்கிறது வரும். இல்லைன்னு வைங்களேன், நாளைக்கு பிள்ளைங்க அப்படிங்கிறது ஒரு அடுத்த ஜெனரேஷன் வரும்போது 20 ஆண்டுகள், இப்போ எனக்கு வயசு 25, 45 வயசில் நான் இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக அந்த சிஸ்டம் வந்து எங்கேயோ போயிடும். காரணம் என்னன்னா, வருஷம் இதை ரெனியூ பண்ணிகிட்டே வருவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ப்ராஜெக்டை ரெனோவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 20 வருஷம், 25 வருஷம் ஆகும், 50 வருஷம் ஆகும், 60 வருஷம் ஆகும், போயிட்டே இருக்கும். நாளைக்கு நம்ம பிள்ளை பேர பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் தண்ணிக்கு வரி கட்டணும். எல்லாமே ப்ரைவேட்டுக்காக மாறிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு நம்ம அரசாங்கம் துணை போகிற விஷயம் தவறான விஷயம். அது கண்டிக்கத்தக்க விஷயம். முடிஞ்சளவு தெரியப்படுத்துங்க. இந்த ஒரு காரணத்துக்காக இந்த திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாருல, நம்ம வந்து டிஎம்கேவும் டிவிக்கும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றெல்லாம் சேர வேணாம்.
டிவிக்கு தனியாக இருந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க இல்லை, இந்த ஆளுங்கட்சின்ற இந்த பெரும்பான்மையோடு இது ஒட்டுமொத்தமாக எதிர்த்தாலே போதும். பிஜேபியோட ஒட்டுமொத்த திட்டத்துக்கும் நாங்கள் வந்து ஒத்துழைக்க போக மாட்டோம், நாங்கள் வந்து எங்களுடைய மக்களுக்கான நல்ல நல்ல திட்டங்களுக்காக நாங்கள் வந்து ஒத்துழைச்சி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இந்த திட்டத்தை தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுமினேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு AMULTன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வராங்க. இதை எதிர்க்கணுமா இல்லை ஆதரிக்கணுமா அப்படிங்கிறது மக்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். காரணம் என்னென்னா, இது ஒவ்வொரு மாநகராட்சியாக வந்துட்டுருக்கு. கோயம்புத்தூர் வந்துருச்சு, சேலம் வந்துருச்சு, இதுக்கு அடுத்து சென்னை, அதுக்கு அடுத்தது வந்து மதுரை, அதுக்கு அடுத்தது நாகர்கோவில், இதுக்கு அடுத்தது திருநெல்வேலின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டங்களாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸாக வரும், ஒவ்வொரு மாநகராட்சிகளாக வரும், ஒவ்வொரு நகராட்சிகளாக வரும். கடைசி எல்லாரும் குடிக்கிற தண்ணிக்கு நம்ம காசு கொடுக்கணும்னா அது எங்கே போய் முடியுங்கிறது எனக்கு தெரில. பல நாடுகளால் துரத்தப்பட்ட ஒரு கம்பெனி தான், பாய்காட் செய்யப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த சூயஸ். இன்றைக்கி அது நம்ம ஊருக்கே நம்ம தலைக்கிட்டே வந்துருச்சு. இதை கொண்டு வந்தது பிஜேபி. இன்றைக்கி ஜூலை மாதம் அதை டிவிக்கே அமல்படுத்தியிருக்காங்க. இது எப்பேற்பட்ட ஒரு நாசகார திட்டம்ங்கிறது மக்கள் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நல்லதையும் பேசும், தவறையும் பேசும். தவறை சுட்டி காட்டும் போது மக்கள் நீங்கள் அதை எடுத்து பேசணும், ஷேர் பண்ணணும். அது வந்து 4 பேருக்கு போய் சென்றடைஞ்சால் மட்டும்தான் விழிப்புணர்வு அவேர்னஸ்ங்கிறது தெரியும். காரணம், இந்த திட்டம் வந்திருக்கு அப்படிங்கிறதே பெரிய லெவலில் யாருக்குன்னு தெரில. ஸோ முடிஞ்சளவு தெரியப்படுத்துங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.